திருபுவனையில் மோட்டார் சைக்கிள் திருடனை 3 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று பிடித்த போலீசார் குற்றவாளியை கைது செய்து 3 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்துள்ளனர். திருபுவனை பகுதியில் கடந்த 3 மாதங்களாக பல்வேறு இடங்களில் மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்த நிலையில் புதுச்சேரி மேற்கு பிரிவு எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ, குற்றவியல் போலீசார் அசோகன், சத்தியமூர்த்தி மற்றும் போலீசார் மதகடிப்பட்டு மாநில எல்லை பகுதியில் தீவிர வாகன சோதனையில் நேற்றைய முன்தினம் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்பிக்க முயன்றார். அப்பொழுது போலீசார் தடுத்தும் நிற்காமல் சென்ற அவரை சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ மற்றும் போலீசார் 3 கிலோமீட்டர் தூரம் சினிமா பானையில் விரட்டி சென்று குச்சிப்பாளையம் திருக்குனூர் சாலையில் உள்ள வளைவில் மடக்கி பிடித்தனர். அவரை அழைத்து வந்து திருபுவனை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கம் நாராயணன் நகரை சேர்ந்த கோபால் என்பவரின் மகன் வெங்கடேசன் என்பதும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டு மோட்டார் சைக்கிளை திருடி விற்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்த 3 மோட்டார் சைக்கிள்களை திருபுவனை போலீசார் விழுப்புரம் பகுதியில் பல்வேறு இடங்களில் கைப்பற்றினர். அதனை அடுத்து வெங்கடேசன் மீது வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு ஜெயிலில் அடைத்தனர்.